ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு எப்படி சுவையாக சீக்கிரமாக செய்கிறன்றதை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ மஞ்சள்தூள் போட்டு ஒரு 1 டைம் வாஷ் பண்ணிக்கிறேன். எப்பவுமே நான்வெஜ் செய்யும்போது மஞ்சள்தூளில் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க, கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். தேவையான அளவு குக்கரில் தண்ணி விட்டு இதோட மட்டன் சேர்த்திட்டேன். இதோடய வந்து பார்த்திங்கன்னா வெங்காயமும் தக்காளி, பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துட்டு இதோடவே நார்மல் குழம்பு தூள் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எந்த தூள் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. நான் ஒரு 3 டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு இதோடவே வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கிறேன். அதுதான் கறியில் உப்பு காரம் நல்லா இறங்கி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கலந்து விட்டுட்டு இதோடவே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு மஞ்சள் தூளும் சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு 8 விசில் போல் வச்சுக்கலாம். நம்ம இந்த வெந்ததும் நம்ம தாளிக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். 8 விசில் விட்டாச்சு. தாளிக்கிறது எப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கடாய் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். நான் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு சேர்த்திக்கிறேன். அதோடவே 2 லவங்கம், இலை சின்ன பிஞ்சு, இதோடவே சோம்பு, வரமிளகாய் வந்து ஒரு 3 சேர்த்திக்கிறேன். ரொம்ப அதிகமாக மசாலா ஸ்மெல் பிடிக்காது, அதனால் நான் கம்மியாக சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இதோடவே வந்து பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்க போகிறேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட ஸ்மெல் பச்சை வாசனை போனதும் இதோடவே வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் வந்து நான் சோம்பு போட்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த சோம்பு மிளகுத்தூளை வந்து பார்த்திங்கன்னா இதோடு நான் சேர்த்திக்க போகிறேன். இது நான் வந்து நான்வெஜ் செய்யும்போது சிக்கன், மட்டன் எது ஃப்ரை பண்ணாலும் இல்லை குழம்பு செஞ்சாலும் நான் இதை சேர்த்திக்குவேன். அந்த பவுடர் தான் இப்போ இதோடு சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் மட்டன் குழம்புக்கு. கண்டிப்பாக உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதோடவே மட்டன் மசாலா தூள் சேர்த்திக்கலாம். மட்டன் மசாலா தூள் சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டது. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்திக்கிறேன். வதக்கும் போதே கொஞ்சம் சேர்த்திக்கோங்க, கடைசியாக கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு, ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கடாயில் கொஞ்சம் ஒட்டிக்குச்சு, அதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வேக வச்ச மட்டன் அந்த குழம்போடு சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. நான் வந்து கடைசியாக 2 விசில் மட்டும் சிம்மில் வச்சு வேக வைப்பேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மட்டன் கூட கொஞ்சம் சாஃப்டாகிடும். அது மாதிரி வேக வைங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் மூடி இருக்கட்டும். ஏன்னா உருளைக்கிழங்கு வேகணும் இல்லையா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குலாம் வெந்துச்சான்னு பார்க்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் எப்படி வெந்திருக்கான்னு. கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூவி ரெடி ஆகிடுச்சு. குழம்பு வந்து இட்லி, தோசை, சாப்பாடு, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.